Hi friends, welcome back to RaDee World. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரான் பிரியாணி எப்படி செய்ய போகிறோன்றதை பற்றி தான். ஆமாங்க, ஷாப்பிங் போயிருந்தோம்ல. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க ப்ரான் பிரியாணி பண்ணிவிடு அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ப்ரான் பிரியாணி நான் பண்ண போகிறேன். அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேரும் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பிரியாணி பண்ணுவோம். வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து 4 டம்ளர் ரைஸ், இது இந்த டம்ளரில் எடுத்துருக்கோம். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி அரைச்சி வச்சது வீட்டில் செஞ்சு. இது வந்து புதினா கொத்தமல்லி. இது வந்து ஒரு 1/2 kg கிட்ட இறா எடுத்துருக்கோம். 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். 4 தக்காளி எடுத்துருக்கோம். தென் 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். ஒரு 8 கிராம்பு, அன்னாச்சி இலை, இலை, எலுமிச்சம்பழம், தென் பட்டை, சோம்பு, அப்புறம் இது என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இது வாசனையாக இருக்கும், எப்பவுமே பிரியாணி போடும். இவ்வளோ தான். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துட்டோம். நம்ம அடுத்து வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ வெங்காயத்தை வந்து இப்படி நீட்டாக அறுக்கணும். பார்த்தீங்கன்னா இது பாருங்க. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி. ஸோ இங்கே பார்த்தீங்களா, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் நம்ம நறுக்கி வச்சிட்டோம். நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க. இந்த அரிசியை வந்து ஊற வைக்கலாம். கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும், ஒரு 5 to 10 minutes. ஸோ நம்ம வந்து வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிறதுக்குள்ளே இது ஒரு 10 minutesல இது வந்து ஊறிடும். ஸோ இதை நம்ம ஊற வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிடுறோம். ஸோ நம்ம 4 வெங்காயம் வச்சுருக்கோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கணும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலாலாம் போடணும். இலை, லவங்கம், தென் அன்னாச்சிப்பூ, பட்டை, இந்த இது, தென் சோம்பு. நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய். கொஞ்சம் எண்ணெயில் எல்லாம் பொரிஞ்சோடனே வெங்காயம், பச்சை மிளகாய் போடணும். நல்லா வெங்காயம் வதங்கணும். உப்பு போடுறோம். வெங்காயம் வந்து வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம். தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பார்த்தீங்களா, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து மசாலா, நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், 2 ஸ்பூன் போட்டு, அப்புறம் மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், சின்ன டம்ளர். ஸோ அடுத்தது வந்து தக்காளி.
தக்காளியும் நல்லா வந்து மசியணும். ஸோ நம்ம கழுவி வச்சிருந்த எறா இதையும் நம்ம போட்டுடலாம். இந்த எறா வந்து ஆல்ரெடி நம்ம வந்து க்ளீன் பண்ணி குடல்லாம் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு வச்சுருந்தோம். அதனால் நம்ம வந்து இப்போ ஒன்றும் பெருசாக பண்ணல, ஆல்ரெடி மஞ்சத்தூள்லாம் இதில் இருக்குது. ஸோ இதையும் போட்டுறோம். ஸோ இதில் வந்து லெமன் ஊற்றுறோம். ஒரு அரை லெமன் வந்து இதில் போய் ஊற்றுறோம் டேஸ்ட்டுக்காக. இது வந்து கரம் மசாலா வீட்டிலேயே செஞ்சது. இது வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போடுறோம். வாசனை சூப்பராக இருக்குது. இது வந்து கொத்தமல்லி, நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி. மிளகாத்தூள் 1 ஸ்பூன். அப்புறமா டேஸ்ட் பண்ணிட்டு காரம் கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம். ஊற்றிக்கு 1 ஸ்பூன் போட்டு வாசனை தூக்குது. அடுத்து வந்து ரைஸ் போடுவோம். ஸோ ஊற வச்ச ரைஸை வந்து நல்லா கழுவிட்டோம். இதை போட்டுருவோம். இந்த சிறுவாக்கி ஸோ நம்ம வந்து 4 டம்ளர் ரைஸ் வச்சுருந்தோம் இந்த டம்ளரில். ஸோ இதில் வந்து 6 டம்ளர் ஊற்றணும். அதாவது வந்து 1 டம்ளருக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதான் வந்து நான் யூஸ் பண்ணுற கணக்கு. ஸோ எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு, காரம், உப்பு ரொம்ப கம்மி. உப்பு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் காரமாக ஆட் பண்ணலாம். ஒரு 1/4 ஸ்பூன். ஸோ மூடி வச்சிடலாம். நம்மக்கிட்ட மிச்சம் இருக்கிறது வந்து இந்த புதினா. இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, குக்காய் முடிஞ்ச உடனே, குக்கர் திறந்த உடனே இதை போட்டு ஒரு கலர் கலரி திரும்ப மூடி வச்சிடலாம். சொல்ல வந்துட்டேனே, என்னடா திடீர்னு பிரியாணி ரெசிபி பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? இதோட கதை வந்து ஒன்று இருக்குது. நான் வந்து யதார்த்தமாக கேட்டேன் வீட்டில், இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோமே, இந்த பிரியாணி பண்ணுறது அப்படின்னு. அப்படியா, அப்போ பண்ணிவிடுங்களேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃபைன் போட்டாங்க. ஸோ அதான் எல்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கடகடன்னு பிரியாணி பண்ணிடுறோம். எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ 2 விசில் வரணும். வந்தவுடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. டேஸ்ட் நல்லா இருக்கணும். பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்களா, பிரியாணி ரெடி. பாருங்கள், பிரியாணி வித் ரைத்தா. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. How is it? Enjoy.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு நம்மளோட சமையல். சொதப்பிடுவேன்னு நினச்சேன், பட்டு நல்லா வந்திருக்கு. பசங்க கூட சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Ramesh. Take care. Bye-bye.